अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथसदविच्छयनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्षणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् अबहुस्कृतसम्भवं श्रुतीनां जरतीनाम् अयतायतप्रचारम् निवर्तयितुं यतीश्वरोक्तिः विदधेताः स्थिरनीति पञ्चरस्थाः. இந்த ஸ்லோகத்துக்கு முதல்ல அர்த்தத்தை சேவிச்சுடுவோம், அனுசந்தானம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் விசேஷார்த்தங்களுக்கு போவோம். யதீஸ்வரோக்தி, யதீஸ்வரராக இருக்காரு ஸ்ரீபாஷ்யக்காரர், அவருடைய உக்தி ஸ்ரீசூக்தி, திவ்ய ஸ்ரீசூக்தி இருக்குது. அந்த ஸ்ரீசூக்தியாவது ஜரதீனாம் ஸ்ருதீனாம், ஜரதீனாம் ஸ்ருதீனாம். ஜர அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஜீர்ணமாயிடுது, சரீரம் ஜர பிடிச்சுட்டு அப்படின்னா, ஜர வந்துடுச்சுன்னா மூப்பாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மூப்புன்னா வார்த்தக்கியம் வந்துடுச்சு, ஜீர்ணமாயிடுச்சு, சரீரமெல்லாம் இருக்க வேண்டிய ஸ்திதியில இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால ஜரத்தீனாம்னா ஜீர்ணத்தை அடைந்திருக்கிற, ஸ்ருதீனாம் வேதங்களுக்கு. ஏன் ஜீர்ணமா இருக்குது வேதம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது பழமையான வேதம் அப்படின்றத ஜரத்தீனாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். இருந்தா கூட ஜரா மரணம் அப்படின்னு சொல்லச்சு அது ஜீர்ணத்தை அடைஞ்சிருக்கு, இருக்க வேண்டிய தன்மையில இல்லை அப்படின்னு. தாழ் ஒன்றில்லா மறை தாழ்ந்து அப்படின்னு சொல்ல, தல முழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அப்படி. அதனால அழித்தவன் காண்கின்னு ஸ்ரீபாஷ்யக்காரரை சொல்லச்சே தாழ் ஒன்றில்லா மறை தாழ்ந்து இருக்குது. அப்படி எதனால? அது கலியினுடைய ஆட்டம். இது கலியினுடைய தன்மையினால இது தாழ்ந்துதா, இல்ல இது தாழ்ந்து போனதுனால கலியினுடைய ஆட்டம் வந்துதான்றது பரஸ்பரம். தாழ்வொன்னில்லா மறை தாழ்ந்து தலைமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்தளித்தவன் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரரை 150 ஸ்தோத்திரம் பண்ணு. அது எதனால அப்படின்னா, நாட்டிய நீக சமயங்கள் மாண்டன. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதாரத்தினால நீக சமயம் இருக்குதே, அவள்லாம் நிறைய மதங்கள்னால இந்த மதம் அந்த மதம் நாட்டின்கள மட்டமான மதங்கள்லாம் மாண்டன அப்படின்னு. நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது அப்படின்னு மேல போறது. அதனால இந்த நீச சமயங்கள்னால, நீச சமயம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, அல்பக்கியரா இருக்காளே அவளால ஏற்பட்டது. இந்த இந்த இடத்துல புத்திக்கு அவசியம் வருதுன்னு சொல்றது சுத்திய ஒத்துன்னு இருக்கவாளுக்கு தான். சுத்திய ஒத்துக்காதவாளால இதுக்கு அவசியம் வரப்போறது இல்லை. அவன் சுத்தியே தொடலை, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ சொல்றான், அதை பத்தி அக்கறை இல்லை. சுத்திய ஒத்துண்டு தாறுமாற அர்த்தம் சொல்றாளே அத்வைத்த துவைத்திகள் பிரவృத்திகள், இவா முதலானவர்களால தான் இதுக்கு அந்த ஜரை, ஜரைனா ஒவ்வொரு அவயவங்களும் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இல்லாத அவயத்தினுடைய மாந்தியம் வருது, குறை வருது அவயவத்துக்கு. சரியானபடி அர்த்தமெல்லாம் சொன்னா
ஓ வீட்டை வந்து பெருக்கி மொழிகி நன்னா வச்சிருந்தா வீடு நன்னா இருக்கும், தாறுமாறா வச்சிருந்தா வீடு கலகலத்து இருக்கும். அது போல சரி, ஜரதீனாம் ஸ்ருதீனாம், அந்த ஜீர்ணத்தை அடைந்திருக்கிற வேதங்களுக்கு அபகுஸ்ருத, அதாவது பகுஸ்ருதாள் இல்லாத அபகுஸ்ருதாள், அதாவது நிரம்ப கல்வி கற்காதவாளா இருக்காளே, அல்பஜனா இருக்காளே, அவளால சம்பவம் ஏற்பட்டதான அயதாயத பிரச்சாரம். யதாயதம் அப்படின்னு சொன்னா நேரானது, யதாவஸ்திதமாக இருக்குதுன்னு. அயதாயதம் அப்படின்னு சொன்னா யதாவஸ்திதமா, யதாவஸ்திதம்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் இருக்கிற நேர்மையற்றதான அப்படின்னு அந்த பிரச்சாரம். அவள் வந்து அல்பஸ்ருதாளா அல்பஜாளா இருக்கிறதுனால அவள் நேர்மையற்ற பிரச்சாரத்தை பண்றாள். அதாவது ஸ்ருதிகளை எடுக்க வேண்டியது, தனக்கு தோன்றினபடி அர்த்தத்தை சொல்ல வேண்டியது. அதை வினிவர்த்திக்கும் ஒழிப்பதற்கு அந்த நேர்மையற்ற பிரச்சாரம் இந்த ஸ்ருதிகளுக்கு அவ வேத வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்களுக்கு பண்றாலே, அதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ருதியை அவள் இடத்துல இருந்து காப்பாற்றணும். தாஹா, அந்த உபனிஷத்துக்களை திறநீதி, திறம் வலிமையா இருக்கக்கூடிய நீதி நியாயங்களாகிய பஞ்சர ஸ்தாஹா, பஞ்சரம்னா கூடு, அந்த கூட்டுல இருப்பனவாக விததே செய்தது. ஸ்ரீபாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்தியானது அல்பஜர்களாலே அல்லல் படக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களை அல்பர்களுடைய கோணலான பிரச்சாரத்தினால அல்லல் பட்டு தவிக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களை ஸ்திரமான வலிமையான நீதி நியாயங்களாகிற கூண்டு, அந்த கூண்டுல இருக்கும்படி செய்தது ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீசூக்தி அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த கூண்டுன்னு சொன்னதுனால இதுல வந்து ஒரு உதாரணத்தை சொன்னா என்ன விஷயம், கிளி இருக்குது, கிளி என்ன பண்ணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, அதனுடைய பேச்சு இருக்குதே அதுவும் கேட்கறதுக்கு அழகா இருக்கு, அது பறக்கிறது முதலிய செய்யறத அதுவும் நல்லா இருக்கு. இந்த கிளியை பத்தி தெரியாதவன் இருக்கானே, அதாவது கிளியினுடைய நிறத்திலேயோ பேச்சிலேயோ அது பறந்து விளையாடுறதுலயோ ஒரு ருச்சி இல்லாதவன் இருக்கானே, அதுல ரசிகனா இல்லாத அதை உபேட்சை பண்றவன் இருக்கானே, அவனால அந்த கிளிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இல்ல இந்த கிளியினுடைய இந்த பேச்செல்லாம் இருக்குது, இதனால ஈர்க்கப்பட்டு அதை ரசிக்கக்கூடிய ரசிகன் இருக்கானே, அவனாலையும் அவன் இந்த கிளிக்கு பால் பழங்கள்லாம் கொடுத்து அதை தன் பக்கம் ஈர்க்கா மாதிரி பண்ணி அதை வந்து இது பண்ணுவான். சாதாரணமா கிளி எங்க இருக்கும், மரத்துல பொந்துகள்ல இருக்கும் கூண்டு கட்டி. அதனால இவன் பழம்பால்லாம் கொடுத்து அது இது பண்ணா இவன் பழம்பால் கொடுக்குது, அந்த கிளி வரும். அப்போ அந்த கிளி பேசும், அது பண்ணு இது பண்ணும், இங்கேருந்து அந்த மரத்துக்கு போய் பறந்து போகும். அதனால இவன் அதை வந்து நன்னா ரசிப்பான். ஆனா அறகுறையா இருக்கக்கூடிய சிறார்கள், அதாவது இந்த கிளியினுடைய மென்மை தன்மை அதெல்லாம் புரியாத இருக்கக்கூடிய வாழ் இருக்காளே, சின்ன பசங்க அல்ப புத்தி உடைய அவ என்ன பண்ணுவான்னா இந்த கிளியை பிடிச்சி அதனுடைய சிறகெல்லாம் இது பண்றது, அதை பண்றது, ஓடிச்சு விடிச்சு ஏதோ பண்ணி
அதை அல்லல் பட வச்சு அது நன்னா பறக்க முடியாத இவன் பண்ணின உபதிரவத்தினால ரக்கையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணான்னா நன்னா பறக்க முடியாது, அது தாறுமாறா இது பண்றத பார்த்து இவன் சந்தோஷப்படுவான், முட்டாளா இருக்குவான். அதுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இப்போ அதை இந்த ரசிகனா இருக்கவன் பார்த்தவன் என்ன பண்ணுவான், ஓ இவாளால இந்த கிளிக்கு ஆபத்து வந்துடுத்து, இனிமேட்டு இந்த கிளி இப்படி மரபுந்துலாம் இருக்கா மாதிரி நாம விடக்கூடாது அப்படின்னு ஒரு கூண்டு, அந்த கூண்டு நகுத்த முடியாதபடியா அந்த கூண்டையே தூக்கின்னு போக கூட இல்லை அந்த மாதிரியும், அந்த கூண்டுல கையை விட்டு அது தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த மாதிரியும் அத்தை ஸ்திரமா இருக்கிற கூண்டுல ஸ்திரமா அத்தை அந்த கிளியை அடைச்சி வச்சு இந்த வேணுன்ற போது அதுக்கு பால் பழமெல்லாம் கொடுத்து வேணுன்ற போது அதை திறந்து விட்டு பறக்க விட்டு அதெல்லாம் பண்ணி இது பண்ணுவோம். அந்த உதாரணத்தை இந்த ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாக பஞ்சரம்ன்ற சப்தத்தினால அந்த கிளிய போல மென்மையான இந்த ஸ்ருதி, அதோட கூட ஸ்ருதி நாம் அப்படின்னு வேதானாம்னு சொல்லலை, ஜரதீனாம் ஸ்ருதீனாம்னு சொல்றதுனால ஸ்ரீ ரூபமா அதான் ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிற பதத்தை வேதானாம்னு இருந்தா புல்லிங்க பதம், அது ஸ்ரீ ஸ்ருதி அப்படின்ற பதம் ஸ்ருதீனாம்ன்றதுனால அது ஸ்ரீலிங்க பதம். அதனால ஸ்திரீகளுக்கே உண்டான கோமளத்துவாதிகள்லாம், அதாவது கோமளத்துவம்னா மென்மையா இருக்கிறது, சார்ந்து இருக்குது, கோமள வல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற பூத்தே அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். அதனால அது எப்போ சார்ந்து இருக்கக்கூடியதா இருக்கிறது, எம்பெருமானோட கூட அந்த தன்மையெல்லாம் வெளிப்படுறது. ஸ்ருதி ஸ்ருதி நாம்னு சொன்னதுனால அதனால இந்த யதீஸ்வரோக்தி ஸ்ரீபாஷ்யருடைய ஸ்ரீசுத்தியானது இந்த ஜீர்ணத்தை அடைஞ்சிருக்கிற இந்த ஸ்ருதிகளுக்கு அபகுஸ்குத அல்ப அவளால உண்டான சம்பவம் ஏற்பட்டதான அயதாயத பிரச்சாரம், அவ நேர்மையற்ற பிரச்சாரத்தை பண்றா. அதனால ஸ்ரீபாஷ்யர் என்ன பண்ணார், அவர் நல்ல நியாயங்கள்லாம் எடுத்து இது பண்ணி அந்த உபனிஷத்துக்களை அதான் அந்த துஷ்பிரச்சாரம் இருக்க நேர்மையற்ற பிரச்சாரம் அதை போக்கடிச்சு அந்த உபனிஷத்துக்களை சாகா ஸ்திரநீதி ஸ்திரமான நீதியான பஞ்சரகா சாகா பஞ்சரத்துல இருக்கிறதாக விததே பண்ணினார். அப்படி எப்படி அப்படின்னு சொன்னா, அதாவது வேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை தாறுமாறா சொல்றான். பிரம்மத்துக்கு பிரம்மத்தை என்ன வேதத்தை ஒத்துக்கிறதுனால பிரம்மத்தை ஒத்துக்கிறா, பிரம்மத்தை தவிர மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்ற. அந்த பிரம்மத்துக்கும் குணம் கிடையாது, கிரிய செயல் கிடையாது அப்படின்னு அவ ஒரு கொள்கையை வச்சுட்டு வேத வாக்கியங்களுக்கு தாறுமாறா பொருள் சொல்ற. அதுக்காக என்ன பண்றான்னா, ஒரு கிளிக்கு பறக்கிறதுக்கு ரெக்கை முக்கியமோ இல்லை, அந்த ரெக்கையை ஒடிச்சுதான் அந்த கிளி பறக்குமா? பறக்காது. அந்த மாதிரி வேத வாக்கியங்கள்
அப்படி நீள நிறைய வாக்கியங்கள்னா வேத வாக்கியம் இருக்குது. அது நிறைய பதங்கள் அந்த வாக்கியங்கள்லாம் பத சமூகத்தெல்லாம் ஒடிச்சு தாறுமாறா வேதத்துக்கு அர்த்தம் கொள்ள வேண்டிய வழிமுறையை மீமாம்சா சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படிலாம் அதெல்லாம் சரியா கை கொள்ளாம தாறுமாறா அர்த்தம் சொல்லி விரோதமான அர்த்தத்தை சொல்லி வேதத்தினுடைய பெருமையை குறைக்கிறார். இதுக்கு பாஷ்யக்காரர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, நியாயங்களுக்கெல்லாம் சட்ட திட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டு மற்றவாளால அதை மாற்ற முடியாதபடி அசைக்க முடியாதபடி பொருள் கூறி அந்த வேத வாக்கியங்களை ஸ்ரீபாஷ்யக்காரர் காப்பாற்றார். அதாவது தத்துவமசி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதாவது அருணர்னு ஒருத்தர், அவருடைய பிள்ளை உத்தாலகர். அந்த உத்தாலகர் அவருடைய பிள்ளையான ஸ்வேதகேதுவை பார்த்து சொல்றார், பா உனக்கு 12 வயசாயிடுச்சு, நீ வேதத்தெல்லாம் இனிமேட்டு கத்துக்கணும், அங்கங்களோட கற்கணும். அங்கங்களோட கற்கணும்னா வேதத்துக்கு அர்த்தமெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடும். வேதம் 4, அங்கங்கள் 6. என்னது அப்படின்னா கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், சிக்ஷா, சந்தஸ் அப்படின்னு 6. நிருக்தம்ன்றது வேத பதங்களுக்கு அர்த்தம் சொல்றது. சந்தஸ்ன்றது வேத வாக்கியங்கள்லாம் அந்த எந்த சந்தஸ் இருக்கு அப்படின்னு கன்வேட்டர்னு சொல்றாள், அந்த மாதிரி அந்த கணக்கெல்லாம் இடுறது. ஏன்னா வேதம் ஓதிண்டே வருது தானே, செவி வழியா தானே வருது. அதனால அதெல்லாம் மாறுபடாம இருக்கிறதுக்கு இவ்வளவு. அப்புறம் வேதத்துல விதிச்ச கர்மாக்கள்லாம் எப்படி எப்படி எந்தெந்த காலங்கள்ல அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றது. கல்பசாஸ்திரம் யாக யஜ்ஞாதிகள்லாம் எப்படி எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி திரவியங்களை கொண்டு எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்றது. வியாக்கரணம்ன்றது நிருக்தம்ன்றது பதார்த்தங்களை சொல்றது. வியாக்கரணம்ன்றது அந்த பதங்களுடைய உற்பத்தி, அந்த பதங்கள்லாம் எப்படி சேர்த்தி ஆறுது அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது. கிராமர்னு சொல்றோமே அந்த மாதிரி. இப்படி ஆறு அங்கங்களோட வேதத்தை பயிலணும். பிரசங்காத்து ஆவணியாவட்டம்னு சொல்றவன் உபாகர்மான்னு, அந்த உபாகர்மாவிலேருந்து தைவாச பௌர்ணமி வரையில் வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆவணியாவட்டம் வருது, அது பரியந்தம் இந்த அங்கங்கள்லாம் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு நியதி. அதை நாம பண்ணாதனாலதான் என்ன பண்றோம்னா, அதாவது வேதத்தை ஆரம்பிக்கிற மாதிரி வேதத்தை போதத்தை அந்த தை மாச பௌர்ணமியில முடிக்கணும். முடிச்சுட்டு அங்கங்களை வாசிக்கணும் மீதி மாசத்துல. அதை பண்ணாதனாலதான் அந்த ஆவணி ஆவட்டத்தின்னைக்கு காத்தால ஒரு காமோகாரிஷி ஜபம் அப்படின்னு ஒண்ணு பண்றோம். இதெல்லாம் அத்தியனம் பண்ற, அதாவது அத்தியனம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்க வாழ்வு சொல்றான். சரி,
அதை பண்ணாதனாலதான் அந்த சங்கல்பம் என்ன சங்கல்பம்னா அதில் பார்த்தா புரியும் என்ன தைஷ்யாம் பௌர்ணமாச அத்தியாய உற்சர்ஜன அகரண பிராயசித்தார்த்தம் காமோகாரிஷி ஜபம் கரிஷே அப்படின்னு அந்த தை மாச பௌர்ணமியில அத்தியனத்தை முடிக்கிற கர்மாவை பண்ணாதனால அதுக்கு பிராயசித்தமா அதாவது வருஷம் பூரா நாம அத்தியனம் பண்றதா ஒரு கணக்கு ஒண்ணுமே பண்றது இல்லை அது வேற விஷயம் ஆனா அந்த ஆவணையாவட்ட கர்மாவை பண்ற மாதிரி அந்த கர்மா அதை பண்றது இல்லை காரணம் என்னன்னா அத்தியனம் பண்ணணுன்றதுக்காக அது வேதத்திலேயே ஒரு மாதிரி விதிச்சிருக்கு அந்த காலத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் புத்தி கூர்ம அதிகம் ஏகசந்த கிராகிகளா இருக்கா அதனால எல்லாத்தையுமே மனசுல தரிசிட்டா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கம்ப்யூட்டர்ல எவ்வளவு சேவ் பண்றோம் கம்ப்யூட்டரே வேண்டாம் செல்லுலயே எவ்வளவு சேவ் பண்றோம் எவ்வளவோ பைட்ஸ் அந்த மாதிரி மெகா பைட்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கு அவ்வளோ ஸ்டோர் பண்றோம் சின்ன சிப்ஸ்ல அத போல பலாயிரம் மடங்கு நம்முடைய புத்தியில சேவ் பண்ணலாம் ஆனா அந்த மாதிரி புத்தி கொண்டு நாம அந்த புத்தியை உபயோகப்படுத்துறது இல்லை அதனால நமக்கு எதுவுமே கொஞ்சம் கூட ஏற மாட்டேன்றது இப்ப அதுல போய் நீள போக வேண்டாம் அதனால நாளுக்கு நாள் இந்த இது குறைஞ்சிட்டு வரதுனால வேதத்துமே ஓட்டி பண்ணிடுது மறுபடியும் அத்தியனம் உபாகர்மா ஆரம்பிக்கிற நாள்ல இத உற்பத்தனம் பண்ணாத்துக்கு தாய் சித்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி வருஷம் பூரா வேதம் போதட்டம் அப்படின்ற ரீதியில விட்டுடுச்சு சரி அதனால இப்படி அங்கங்கள்லாம் கொண்டு இந்த வேதத்துக்கு அர்த்தம் அது மாத்திரம் இல்லை மொத்தம் வேதத்துக்கு மொத்தம் வித்யாஸ்தானம் சதுர்தச வித்யாஸ்தானம்னு சொல்லுவார்கள் 14 வித்யாஸ்தானம் வேதங்கள் 4 அங்கங்கள் 6 இதாயிருக்கு ருக்யஜு சாம அதர்வணம் 4 அங்கங்கள் கல்பம் வியாகரணம் நிருக்தம் ஜோதிஷம் சிக்ஷா சந்தஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் இதிகாச புராணம் தர்மசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு 4 இதிகாச புராணங்கள் ஒண்ணு அதான் இதிகாச புராணங்கள் கொண்டு வேதத்துக்கு அர்த்தம் பண்ணு அதுவும் வித்தியாசம் தர்மசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் என்ன 2 வாக்கியங்கள் 2 சொல்றதுன்னா நியாய சஞ்சாரம் பண்ணணும் எந்த வாக்கியத்தை எப்படி அது எந்த வாக்கியத்தோட எந்த வாக்கியம் சேர்க்கணும் எந்த வாக்கியத்துக்கு பிரபலம் அதிகம் எந்த வாக்கியத்துக்கு பிரபலம் கம்மி அப்படின்றதுக்கெல்லாம் நியாய சஞ்சாரம் பண்ணணும் அது தவிர தர்மசாஸ்திரம் அந்த தர்மசாஸ்திரத்தை கொண்டு பண்ணணும் மீமாம்சா சாஸ்திரத்தையும் மீமாம்சா சாஸ்திரம் வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் அதனால்தான் இதுக்கு பிரம்ம மீமாம்சை கர்ம மீமாம்சைன்னு பூர்வ மீமாம்சைக்கு கர்ம மீமாம்சை வேதத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் சொல்றதுக்கு கர்ம மீமாம்சைன்னு பேரு ஏன்னா பூர்வ பாகத்துல கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கு உத்தர பாகத்துல பிரம்மத்தை பற்றி சொல்றதுனால உபநிஷத்துகள்ல இதுக்கு பிரம்ம மீமாம்சைன்னு பேர் அதான் இந்த மீமாம்சா சாஸ்திரம் இதை கொண்டு மொத்தம் 14 வித்தியாசம் அதாவது 6 நாள் 10 போச்சுன்னா இதிகாச புராணம் தர்மசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் அப்படி சில இதுதான் 14 வித்தியாஸ்தானம் பொதுவில் எப்பவும் ஆனா இதுக்கு மேலேயும் ஒரு அஷ்டாதச வித்தியாஸ்தானம்னு ஒண்ணு இருக்குது இதுக்கு மேல ஒரு 4 இருக்கும் அதில் என்ன சொல்றது அப்படின்னா சந்தர்வ சாஸ்திரம் நீதி சாஸ்திரம்
அதாவது காந்தர்வ வேதம் இன்னும் 2 சொல்றேன். அதனால இப்படி சதுர்தச வித்யாஸ்தானம் முக்கியம். ஆனா அதுக்கு மேல 4 இருக்குது. கந்தர்வ சாஸ்திரம், நீதி சாஸ்திரம், அதனால இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் கொண்டு வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த தத்துவசின்ற அதான் அந்த இவனுக்கு நீ அங்கங்களோட வேதத்தை பயின்னுட்டு வா அப்படின்னு அனுப்புறார். அவன் குருகுலத்துக்கு போயிட்டு கற்றுண்டு 24 வயசுல திரும்பினான். ஆனா இதெல்லாம் கற்றுந்தா கூட பரம்பிரம்மமா இருக்கக்கூடிய எம்பெருமான பற்றின அறிவு இல்லைன்னா இந்த கல்வி பூர்த்தி ஆகாது. இந்த ஞானம் வித்யன்றது எது வித்யைனா எம்பெருமான பத்தி எது சொல்றதோ அதுதான் வித்யை. மற்றதெல்லாம் வித்யை கிடையாது. அது சுவாமி தேசியன் சுலபமா சொல்லச்சே சுமையான கல்விகள் அப்படின்னு சொல்ற. சரி, அப்படின்னு தானே அப்புறம் உபதேசம் பண்ணார். அந்த உபதேசம் பண்ணச்சே அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அறிவுடையது அறிவற்றது அப்படின்னு. அறிவுடையதான சேத்தன பொருள், அறிவற்றதான அச்சேத்தன பொருள், இந்த ரெண்டுத்தையும் உடையது இந்த ஜகத். அப்படிப்பட்ட இந்த ஜகத்தானது பிரம்மாத்மகமா இருக்குது. அதாவது சேத்தன அச்சேத்தன பொருள்கள் அனைத்தையும் எம்பெருமான் தனது சரீரமாக உடலாக கொண்டிருக்கான். அதாவது உடலாக கொண்டிருக்கிறது எம்பெருமான் பிரம்மம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த சேத்தகேதுவை பார்த்து இந்த ஜகத் எப்படி இருந்தது? சேத்தனா சேத்தனமா இருக்குது. அந்த சேத்தனா சேத்தனமான பிரபஞ்சம் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்குது. அதாவது இந்த சேத்தனா சேத்தன பிரம்ம தான் உலக உடலாக உடையது பிரம்மம் அப்படின்னு சொன்னா, இந்த சேத்தனா சேத்தன பிரபஞ்சத்துல இருக்கவும் தான் இவனும் இந்த சேத்தகேத்துவும். அதனால சேத்தகேத்துவே நீயும் அந்த பிரம்மாத்மகமா இருக்கிறாய். எப்படி இந்த சேத்தனா சேத்தன பிரபஞ்சம் பிரம்மாத்மகமா இருக்கிறதோ, பிரம்மத்துக்கு உடலா இருக்குதோ, அது போல நீயும் பிரம்மாத்மகமா இருக்காய், நீயும் உடலா இருக்காய் அப்படின்னு அர்த்தம் சொல்ற. ஏன்னா இந்த சிருஷ்டி பண்ற பெருமாள் அப்போ என்ன எப்படி சங்கல்பிக்கிறார்னா, இந்த அச்சேதனமா இருக்கக்கூடிய பிரகிருதி பரிணாமமான தத்துவங்கள் 24, சுருக்கமா சொல்லணும்னா பாஞ்ச பௌதிகமான சரீரம்னு சொல்றோம், இந்திரியங்கள் 11 சொல்றது. அதனால இப்படி இந்த சரீரேந்திரியங்களோட அந்தந்த ஜீவனை இது பண்ணச்சே சேர்க்கச்சே அவன் புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி சரீரேந்திரியங்களை உண்டு பண்ணி அது உள்ள பிரவேசிக்க வைக்கிறான் இந்த ஜீவன். அப்போ இந்த அதுதான் படைப்புன்னு பேரு. அந்த படைக்கிறதுக்கும் போது இந்த ஜீவனோட சேர்ந்து, அதாவது ஒவ்வொரு உருவத்துல ஒவ்வொரு ஜீவன் சேர்த்தான். ஏன்னா அந்த ஜீவன் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரியான உருவத்தை அமைக்கிறான். அது உள்ள அந்தந்த ஜீவனை சேர்க்கச்சே ஒவ்வொன்றுத்திலையும் தானும் அனுப்பிரவேசம் பண்றான். ஒவ்வொரு ஜீவனை ஒவ்வொரு சரீரத்துல பிரவேசம் பண்ண வைக்கிறான், உட்புகுத வைக்கிறான். அப்படி உட்புகுற வைக்கச்சு இவன் தான் விபுவாச்சே. அதனால இவனும் அந்த ஜீவனோட கூட அந்த சரீரத்துல உட்புகுறான். அப்படி உட்புகுந்து அந்த உருவமும் பேரும் கொடுக்கிறேன். அந்த உருவ அமைப்பையும் பெயரையும், கோவிந்தன், கோபாலன், லட்சுமி அப்படின்ற பெயரையும் அந்த உருவ அமைப்பு
இதை நான் கொடுக்குறேன்னு சொல்றான். அதாவது ஜீவனோட தானும் அனுப்பிரவேசம் பண்ணிதான் பேரும் உருவமும் கொடுக்கிறேன். இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணது இத்தனை பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சரீரங்கள் இருக்குது. எல்லா சரீரத்துள்ளையும் ஒவ்வொரு ஜீவனை நுழைக்கிட்டு தானும் அனுப்பிரவேசம் பண்ணி அதுக்கு பேரும் உருவமும் கொடுக்குறேன்னு சொல்றான். அப்போ அதனால என்னாச்சுன்னா பிரம்மத்துக்கு சேத்தனம் அச்சேத்தனம் ரெண்டும் சரீரம் அப்படின்னு உபனிஷத்து கூறுறப்படையனால நீ அல்பசக்தியா இருக்கே, அப்படிப்பட்ட நீ பிரம்மாத்மகமா இருக்காய். அதாவது சர்வசக்தனா சர்வஜனா இருக்கக்கூடிய பிரம்மாத்மகம். நீ அதுக்கு உடலா இருக்க, அவனுக்கு உயிரா இருக்கா அப்படின்னு. அதாவது உன்னிடத்துல பிரம்மம் அந்தர்யாமியாக உட்புகுந்து அது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னா மறைஞ்சு இருக்குது அப்படின்னு இதுக்கு பொருளாகும். ஸ்வம் சத்து அசி அப்படின்னுட்டு ஸ்வம்னு ஒன்னும் விசேஷனம் இல்லாத எடுத்துக்க கூடாது. நீ அதுவா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்வம்னா நீ போயிருக்கனா போய் ஞான சூன்யமா இருந்து அப்புறம் கொஞ்சம் ஞானத்தை வச்சிருந்து அப்புறம் வேதாந்த ஜானம் பிரம்ம ஜானம் இல்லாத இப்ப பிரம்ம ஜானத்தை தெரிஞ்சுட்டு இருக்க அல்பஜனா அல்பசக்தியா இருக்கக்கூடிய நீ சர்வஜனா சர்வசக்தியா இந்த சேத்தனாத்மகமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மமும் இருக்கிறாய். அதாவது உனக்கு அந்த பிரம்மம் அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்றதுதான் இதுக்கு அர்த்தம். அதை விட்டுட்டு நீ அதுவாகிறாய் அப்படின்னு விசேஷணத்தெல்லாம் சொல்லாம அல்பஜனா இருக்கிற விசேஷணத்தை இதுக்கு நீன்றதுக்கு சொல்லாம சத்துன்றதுக்கு சர்வஜனா இருக்கின்றது இத்தியாதிகளை சொல்லாம வெறுமை நீ அதுவா இருக்கிறாய், அதனால பிரம்மமும் நீயும் ஒன்னே அப்படின்னு சொல்றதுன்னு இருக்குதே. அது ரொம்ப தப்பு. அதனாலதான் மகனுடைய அறிவு நிறைவு இருக்குதா இல்லைன்னு தெரிஞ்சுதான் அந்த குறைய போக்குறதுக்காக தான் தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ற. பிரம்மம் சர்வஜம், அது எல்லாத்தையும் பற்றி நிறைந்த சர்வஜனா இருக்குது அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கெல்லாம் சத்துன்றதுக்கு அது சர்வஜனாகவும் சர்வசக்தியாகவும் இருக்குது. இன்னும் தொம்மந்தத்துக்கு அல்பஜனாயும் அல்பசக்தி உடையவனாகவும் இருக்கிற என்ன அது உனக்கு அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்ற வரையில் பொருள் கொள்ளணும். இது ஏன் இப்படி அப்படின்னு சொன்னா இது மேல் விஷயத்தை இதனுடைய விவரணத்தை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு செய்யும். ஏன்னா வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் கொள்ள வேண்டிய முறையெல்லாம் இருக்குது. அதும்படிக்கு இந்த தத்துவம் அசி அப்படின்றதுக்கு நீ அதுவாகிறாய்னு வெறுமனே சொல்லக்கூடாது, அந்த விசேஷணங்களோட கூட தான் சொல்லணும். தொம்முனா என்ன, எந்த இடத்துலையும் அவர் ஏதோ ஒருத்தர் ஒன்று சொன்னா, இப்ப கூட ஒரு லௌகிகத்துல கூட ஐ சோ அண்ட் சோ இந்த பேரை போட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா என்ன போஸ்ட்ல இருக்கேன்றத சொல்லிட்டு தான் மேல ப்ரொசீட் பண்ணுவான். புரியுதா? இவன் என்ன ஆகாரத்துல இருக்கான், வெறும பேரை மாத்திரம் சொல்லிட மாட்டான். ஐயின் மாத்திரம் சொல்லிட்டு மேல போக மாட்டான். இந்த கம்பெனி இதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு என்ன அப்படின்ற தன்னுடைய பொறுப்பு, அதாவது அந்த ஸ்தானம் என்ன அப்படின்னு சொல்லிதான் கையெழுத்து போடுவான். வெறும கையெழுத்து போட மாட்டான். வெறும கையெழுத்து போட்டா அந்த ஸ்தானத்துக்கு கையெழுத்து போட்டது செல்லாது. அதுபோல
பதத்து வாக்கியத்துக்கெல்லாம் எப்படி அர்த்தம் கொள்ளணும்லாம் இருக்கு, அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன் ஷடகோபாதீனிதிவர்யான் வஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.